எழுப்பினோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம். தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவனை இவனின்றி நீக்குவோம். செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்று கூறிய பாரதிதாசனை வணங்கி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். நாம் அனைவரும் ஆண்டுதோறும் மேதினத்தை கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த வரலாறை பற்றி நாம் யோசித்திருப்போமா? ஆம், நம் முன்னோர்கள் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து திரிந்தனர். அங்கு விளையக்கூடிய கிழங்கு, தேன் போன்றவற்றை உட்கொண்டனர். பசி வருகின்ற போது வேட்டையாடத் தொடங்கினர். இவ்வாறு மனிதர்கள் காடுகளில் வாழும் வரை அவர்கள் ஒரு பொது உடைமை சமூகமாகவே வாழ்கின்றார்கள். பொது உடைமை சமூகத்தில் அனைத்தும் பொது. அவர்கள் சேகரிக்கின்ற உணவிலிருந்து மிருகங்களிலிருந்து அனைத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்து மனிதர்கள் சமதளம் நோக்கி வருகின்றார்கள். சமதளத்தில் அவர்கள் புதிய வாழ்க்கை முறையை கைக்கொள்கின்றார்கள். பெண்கள் ஒரு விதையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை கூட உன்னிப்பாக கவனித்து வேளாண்மையை தருகிறார்கள். வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய லாபத்தை ஒரு சொத்தாக சேர்த்து வைக்கின்றார்கள். பின்னாளில் அந்த சொத்தை ஒருவர் மட்டுமே கையாள வேண்டியதாக வருகின்றது. அப்பொழுது பொது உடைமை நீங்கி தனி உடைமை தொடங்குகின்றது. தொழிலாளி முதலாளி என இரு வர்க்கம் தோன்றியது. முதலாளி நலமாக இருந்தால்தான் தொழிலாளி நலமாக இருக்க முடியும் என முதலாளி வர்க்கமும், தொழிலாளி நலமாக இருந்தால்தான் முதலாளி நலமாக இருக்க முடியும் என தொழிலாளி வர்க்கமும் தங்களது கருத்து மோதல்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் இறுதியில் முதலாளிகளை நம்பி வாழ வேண்டிய நிலைக்கு தொழிலாளிகள் தள்ளப்படுகிறார்கள். குறைந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு இரவு பகல் பாராமல் உண்டு உறங்காமல் உழைக்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். ஏன், அதற்கு உதாரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழ்வெண்மணி என்கின்ற இடத்தில் 19 குழந்தைகள் 20 பெண்கள் உட்பட 49 பெயரை குடிசையோடு தீ வைத்து கொளுத்தினார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு படி நெல் கூடுதல் கூலியாக கேட்டதற்காக. இந்நிலை நம் நாடு அயல் நாடு என்று இல்லாமல் உலகம் முழுவதும் நிலவியது. அப்பொழுதுதான் காரல் மார்க்ஸ் போன்ற மாமேதைகள் தோன்றி போராட்டங்களை நடத்தி பொது உடைமை மலர தங்களது இன்னுயிரை தியாகம் செய்தனர். அந்த போராட்டங்களில் ஒன்றுதான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் மே தினம். இங்கு என்ன சிறப்பு என்றால் தொழிலாளர் தினத்தை ஓர் முதலாளி கொண்டாடுவதுதான். ஏழைகளின் பசி அறிந்தவர், வறுமையின் மூலம் தெரிந்தவர், மிக முக்கியமாக கல்வியின் முக்கியத்துவம் தெரிந்தவராக இந்த நிறுவனத்தின் முதலாளி திகழ்கிறார். அவருக்கு நாம் மேன்மை சேர்ப்போம். இன்றைக்கும் அவருக்கு நாம் உழைக்கும் கரங்களையே கொடுப்போம். அதற்கு பதிலாக அவர் அந்த மேன்மையை பகிர்ந்தளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இறுதியாக என் உரையை முடிக்கும் முன்பு, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, குலைவாயினை எழடா மிகு கொடியோர் செயல் அறவே, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்ற பாரதிதாசனின் வரிகளோடு இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.